இதை தொடர்ந்து இந்த மறுமை நாள் ஏற்படும்ல, இந்த அடையாளங்கள்லாம் வந்து சிறிய அடையாளம் பெரிய அடையாளம், தஜ்ஜால்லாம் வரும்போது முஸ்லிம்கள் உயிரோடு தான் இருக்கிறாங்க. ஈசா நபி வரும்போது முஸ்லிம்கள் உயிரோடு தான் இருப்பாங்க. யாஜூஜ் மஜூஜ் வரும்போது முஸ்லிம்கள் எப்படி தான் இருப்பாங்க, உயிரோடு இருப்பாங்க. அப்ப முஸ்லிம்களுடைய ஒரு பெரிய வளர்ச்சி வந்த மாதிரி ஒரு வீழ்ச்சி ஒண்ணு நடக்கும். முஸ்லிம்கள் இப்ப எல்லாரும் வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்காங்க. வளர்ச்சினா எது? மக்கள் தொகை வளர்ச்சி. இப்ப சமீபத்தில் சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த முஸ்லிம் பாப்புலேஷனை இப்ப இருக்கிற பாப்புலேஷனோட ஒப்பிட்டு பார்த்தா தாறுமாறா வளர்ந்துருக்கிறாங்க. ஏன் வளர்ந்தாங்க தெரியுமா அப்படின்னா அவர் ஒரு காரணம் சொல்றாரு. அவரு பெரிய சயின்டிஸ்ட் இல்ல, அவரு ஒரு காரணத்தை சொல்றாரு. ஏன் வளர்ந்தாங்கன்னு எல்லாம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல இருந்து உள்ள நுழைஞ்சிட்டாங்க. இங்க இருக்கிறவங்க இந்தியனே கிடையாது, எல்லாம் வெளிநாட்டுக்காரன் தான் அப்படின்னு. இது இவர் பேசவே வெக்கப்படணும். உள்துறை அமைச்சர் பேசுறாருன்னு வெக்கப்படணும். ஏன்னா வெளிநாட்டுக்காரனை உள்ள விடுறத தடுக்கிற வேலை இவர் வேலை தான். இவர் உட்கார்ந்துட்டு 13 வருஷம் உள்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு. எல்லா பேரும் உள்ள வந்துட்டான் இவர் பேசுறாரு. ஆனா உண்மையிலே நீங்க அன்றைக்குள்ள அந்த தகவலையும் உள்ள தகவலையும் எடுத்தா முஸ்லிம்கள் தாறுமாறா இந்தியால மட்டும் இல்ல எல்லா நாட்டிலும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. எப்படி வளர்ச்சி அடைஞ்சாங்க? ஒரு காலத்துல என்ன பேசினாங்கன்னா இதே ஆட்கள் தான் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் புள்ள குட்டி பெத்து போடுறாங்கன்னு. முஸ்லீம் ஆட்கள் என்ன பண்றாங்க, எல்லாம் 10-20 பிள்ளைகளை பெத்து போடுறாங்க போல, அதனால முஸ்லீம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னு. போன ஜெனரேஷன் எல்லாருமே 8 பிள்ளை 10 பிள்ளை பெத்த ஆட்கள் தான். எல்லா மதத்திலும் இப்படிதான் இருந்தாங்க. முஸ்லீம் மட்டும் இல்ல, இந்துவும் அப்படிதான், கிறிஸ்தவன் அப்படிதான், எல்லாரும் இப்படிதான் இருந்தாங்க. இப்ப உள்ள ஜெனரேஷன்ல 2 போதுமா 1 போதுமான்ற காலம் வந்துருச்சு. எல்லா மதத்துக்காரனும் இப்படிதான் இருக்கிறோம். அப்ப பிள்ளைகளை பற்றி இந்த மதம் வளரல, அல்லது வேற நாட்டில இருந்து ஓடி வந்து இந்த மதம் வளரல. உண்மையில் இந்த மதம் வளர்ந்ததற்கான, மார்க்கம் வளர்ந்ததற்கான காரணம் என்னவென்றால் இந்த மார்க்கத்தை நோக்கி வேறு வேறு மார்க்கத்தை சார்ந்தவர்கள் இங்கு கன்வெர்ட் ஆகி உள்ள நுழைகிறாங்க. எங்களுக்கு இந்த மார்க்கம் நல்லா இருக்கு, அவனுக்கு ஏதோ ஒண்ணு பிடிச்சிருச்சு. தீண்டாமை இல்லை, பெண்ணடிமை இல்லை, மத சுதந்திரம் என்பது இந்த மதத்துல இருக்கு, சிந்திக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு எதையோ ஒண்ணு பார்க்கணும். இந்த மதத்துக்குள்ள சேர்ந்தாருன்னா முழு உலகத்துல இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இது ரசூலுல்லாஹ் சொன்ன முன்னறிப்பு. மார்க்கம் வளரும். நாங்க வளர்ந்த மார்க்கம் எப்படி ஆகும்? மறுபடியும் வீட்டுக்குள்ள சேர்ற மாதிரி, கூண்டுக்குள்ள சேர்ற மாதிரி மக்கள் எல்லாம் சுருங்கி கொண்டே வருவார்கள். இது இன்னும் உச்சத்தை அடையல. உச்சத்தை அடையிற ஒரு காலம் வரும். உச்சத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன ஆகும்? பழைய மார்க்கத்தை நோக்கி மக்கள் திரும்புவாங்க, திரும்பிக் கொண்டே இருப்பார்கள். கடைசியில் மறுமை நாள் நடக்கும் போது ஏற்படுகிற நிகழ்வை நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் அல்லாஹ் என்று அழைக்கிற ஒரு நாதி இந்த உலகத்தில் இருக்காது, ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு 200 கோடி பேர் இருக்கிறாங்க. நீங்க இவன் பாவம் செஞ்சாலும் புண்ணியம் செஞ்சாலும் அல்லாஹ்னு அழைக்கிறானா இல்லையா? அதுல குறை வைக்கல இல்ல. அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன்கிட்ட மன்னிப்பு தேடுவோம். அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் அருள் புரிவான். பாவமே செஞ்சாலும் தொலைவே இல்லைன்னா அவன் கேட்கறான். எத்தனை பேர்? ஒரு 200 கோடி பேர் உலகத்துல இருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமை அல்லாஹ் ஏற்படுத்துவாம்ல, இந்த உலகத்தை அழிக்கிற நேரம் வருமே, அப்படி வரும்போது இந்த பூமியில ஒரு முஸ்லிம் இருக்க மாட்டான். ஒரே ஒரு முஸ்லிம் எங்கேயா ஒரு காட்டுக்குள்ள, மலைக்குள்ள, ஒரு கோகக்குள்ள, அந்த ஊர்ல, இந்த ஊர்ல, கிராமத்துல, நகரத்துல எங்கேயாவது இருக்கணும்ல, ஒருத்தர் இருக்க மாட்டான். இஸ்லாமியர்களை இல்லாமல் அல்லாஹ் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு ஒரு நபர் கூட இல்லாத நேரம் வரும்போதுதான் கோபத்தின் உச்சத்தை அல்லாஹ் தொட ஆரம்பிக்கிறோம். கட்டுமையான கோபப்படுறோம். அப்பதான் இந்த உலகத்தை அல்லாஹ் அழிக்கிறோம். இந்த உலகம் அழியும் போது யார் இருக்க மாட்டாங்க? முஸ்லிம்கள் இருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாவத்துல மிகப்பெரிய அளவுல செய்து கொண்டிருக்கிற அந்த பாவிகள் மட்டும்தான் எஞ்சி இருக்கிற நேரத்தில் தான் அல்லாஹ் இந்த உலகத்தை அழிப்பான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பேசக்கூடிய செய்தி நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இந்த நேரத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை என்னவென்றால், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி காலம் என்பது இன்னும் இருக்கு. வளர்ச்சி காலம் அடையாமலும் இல்லை. இன்னும் இதை விடலாம் தாறுமாறாக போக வேண்டிய நிகழ்வுகள் இருக்கிறது. கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பாக இலங்கையை குறித்து ஒரு தகவலை சொன்னார்கள். 2050 இலங்கையை ஆட்சி செய்கிற ஒரு மதமாக, மார்க்கமாக ஒன்று இருக்கும்னா அது இஸ்லாம் இருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை. இதுவரை இலங்கைக்கு இல்லை, இதுதான் இந்தியாவுக்கு நிலைமை, இதுதான் ஜப்பானுக்கு நிலைமை, இதுதான் ஆஸ்திரேலியாவுக்கு நிலைமை, இதுதான் அமெரிக்காவுக்கு நிலைமை. எல்லா நாடுகளுமே அப்படிப்பட்ட ஒரு பகுத்தறிவு மிக்க சிந்தனையான இந்த மார்க்கத்தை நோக்கிதான் நகர்ந்து கொண்டே வருகிறார்கள். அது கால பொழுதுல மிகப்பெரிய அளவுல ஒரு எழுச்சியை இந்த மார்க்கத்தினுடைய மக்கள் காண்பார்கள் என்பதை மார்க்கமே சொல்லி தருது. எழுச்சி எந்த அளவிற்கு காண்கிறார்களோ அந்த அளவிற்கு வீழ்ச்சி நடக்கும். எந்த அளவுக்கு நடக்கும்னா, ஒரு நபர்கிட்ட இருந்து மார்க்க ஆரம்பிச்சது. ரசூலுல்லாஹ் நுபுவத்தை அடைந்து ஹதீஜா நாயகி கிட்ட வரும்போது முழு உலகத்துல நபி மட்டும் தான் முஸ்லிம். அது மாதிரி கடைசியா ஒரு நபர்கிட்ட அந்த இஸ்லாம் வரும், அவர் மௌத்தாவாரு, அல்லாஹ் இந்த உலகத்தை அழிப்பான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய